வணக்கம் குயிக் லேர்னர்ஸ். நீங்கள் ஃபோக்கஸ் டாஸ்கில் ஜாயின் ஆனோன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக வந்து ஆட் ஆகிருக்கும். பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, ஹிஸ்ட்ரியை நம்ம வந்து நாளாக பிரித்து வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஏன்ஷியன், மாடர்ன், மிடிவல் இந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்கும். ஸோ இந்த ஃபோக்கஸ் டாஸ்கில் ஒவ்வொரு சப்ஜெக்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாலிட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாலிட்டியில் சமச்சீர் புக்கில் இருக்க எல்லாமே வந்து இருக்கும். 6th to 12th கம்ப்ளீட்டாக எல்லாமே சிலபஸ் வைஸாக எதெல்லாம் வேணுமோ எல்லாமே வந்து இருக்கும். அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் சோர்ஸில் கேட்கக்கூடிய கொஸ்டின் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே வந்து இருக்கும். அப்போ இந்த ஃபோக்கஸ் டாஸ்கில் நீங்கள் இந்த பாலிட்டியை வந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாலிட்டியை கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து முடிச்சிட்டிங்க அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா வழக்கம் போல் எல்லா டாஸ்க் மாதிரியும் தான் நீங்கள் வந்து எதுவும் வந்து படிக்க வேண்டாம் தனியாக. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டி வந்து அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணும்போது ஒரு 10 கொஸ்டினோ 20 கொஸ்டினோ வந்து வரும். ஸோ நீங்கள் அட்டன் பண்ணி முடிச்சோன்னா கரெக்ட் ஆன்சர் ராங் ஆன்சர் வந்து இருக்கும். அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது படிச்சுக்கோங்க. ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா கன்யூஸாக வந்து ரீடேக் வந்து கொடுத்துக்கிட்டே வந்து இருப்பீங்க. ஏன்னா டெஸ்ட்டு அட்டன் பண்ணி முடித்தோடனே ஆன்சர் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கவே வந்து மாட்டீங்க. ஸோ நீங்கள் வந்து ஆன்சரை பார்க்காம எவ்வளோ டைம் நீங்கள் வந்து ரீடேக் கொடுத்தாலுமே வந்து அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்காது. ஸோ நீங்கள் வந்து ஒரு அட்டெம்ப்ட் பண்ண உடனே என்ன கொஸ்டின்லாம் வந்திருக்கு, அதுக்கான ஆன்சர் என்ன, நம்ம வந்து ஏன் வந்து மிஸ்டேக் பண்ணோம், ஒன் டைம் நீங்கள் வந்து ரீட் பண்ணி அப்படின்னா வந்து போதும். ஓகே, நம்ம வந்து நீங்கள் ஃபோக்கஸ் டாஸ்க்குள்ளே வந்தோடனே இப்போ எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து 1ஆம் தேதி அப்படின்னா நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஃபோக்கஸ் டாஸ்க்குள்ளே ஜாயின் ஆகிட்டீங்க. நீங்கள் வந்து முன்னால் பார்த்தோம்னா 90 டேஸ்லேயோ சூப்பர் ஸ்டார்லேயோ வந்து இருந்திருப்பீங்க. அதில் வந்து ஒரு 5000 கொஸ்டினை நீங்கள் வந்து கரெக்டாக முடித்து ஃபோக்கஸ் டாஸ்க்குள்ளே வந்திருப்பீங்க. ஃபோக்கஸ் டாஸ்க்குள்ளே நீங்கள் வந்த உடனே நீங்கள் வந்து என்றைக்கு வரீங்களோ அன்றைக்கி தான் உங்களுக்கு ஃபோக்கஸ் டாஸ்க்கோட டே 1. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு ஜூலை 5ஆம் தேதி வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூலை 5ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா வந்து டே 1. ஸோ அதிலேருந்து அடுத்த 30 நாள் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு டார்கெட் வந்து இருக்கும். நம்ம அந்த 30 நாள் டார்கெட்டை 10 நாளாக வந்து பிரிச்சுருப்போம். 10 நாள் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு பாலிட்டி, எக்கனாமிக்ஸு. ஸோ நீங்கள் ஃபோக்கஸ் டாஸ்கில் இதை மட்டும் நீங்கள் வந்து முடிக்கணும். ஸோ நீங்கள் வந்து கண்டினியூஸாக பாலிட்டி, எக்கனாமிக்ஸையும் நீங்கள் வந்து ரீடேக் பண்ணிட்டே வந்து இருக்கணும். நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டிங்க அப்படிங்கிற அர்த்தம் என்ன அப்படின்னா நீங்கள் ரீடேக் பண்ணிட்டே இருக்கும்போது தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 10 அட்டெம்ப்ட்டு நீங்கள் தொடர்ந்து கன்டினியூஸாக ஒரு 10 அட்டெம்ப்ட்டுக்கு நீங்கள் வந்து 10க்கு 10. ஸோ வந்து ஒரு 10க்கு 9 வேணாலும் வந்து ஓகே தான். ஸோ வந்து 9 or 10 கன்டினியூஸாக ஒரு 10 அட்டெம்ப்டில் நீங்கள் வந்து 10, 9 இந்த ரேஞ்சிலே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து அந்த சப்ஜெக்ட் வந்து முடிச்சிட்டிங்க. ஸோ அப்போ நீங்கள் அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரீடேக் பண்ணி ஸ்ட்ராங் ஆகணும். அப்போ 10 நாள் டார்கெட் நீங்கள் வந்து பாலிட்டியவும் எக்கனாமிக்ஸையும் பார்த்தோம் அப்படின்னா தான் முடிக்கணும். ஓகே, ஸோ வந்து அதுக்கடுத்து டே 11 to டே 20 பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹிஸ்ட்ரி நீங்கள் வந்து முடிக்கணும். ஸோ நம்ம ஹிஸ்ட்ரியை பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக படிக்கிற மாதிரி ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, மிடிவல் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி நம்ம இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 4ஆக வந்து பிரிச்சுருப்போம். ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து சிலபஸில் கம்மியான டாபிக் தான் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து கம்மியான கொஸ்டினாக வந்து இருக்கும். ஆனால் மிச்சம் இந்த மிடிவல் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி இதிலெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒன்றுலேயும் ஒரு 1000 கொஸ்டின் மேலே வந்து இருக்கும். இப்போ பாலிட்டிலாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா 3000 கொஸ்டின் மேலே வந்து இருக்கும். அதோட வெயிட்டேஜ் பொறுத்து. ஏன்னா நம்ம வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் முடிச்சிட்டிங்க, ஃபோக்கஸ் டாஸ்க்கு நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து அந்த சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக வந்து இருக்கீங்க. அந்த சப்ஜெக்டில் உங்கள்கிட்ட எது கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். அப்போ டே 11 to 20 பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இதை வந்து முடிக்கணும். இப்போ வந்து இதில் என்ன அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் முதல்ல டே 10. ஸோ நீங்கள் வந்து 10 நாள் நீங்கள் வந்து முடிச்சிட்டிங்க. ஆனாலுமே உங்களால் வந்து 10க்கு 10 இல்லை 10க்கு 9 இந்த மாதிரி கூட உங்களால் வாங்க முடியல அப்படின்னா நீங்கள் இப்போ 11 நாள் நான் வந்து அடுத்த சப்ஜெக்ட் போயிடணுமா இல்லை நான் வந்து இதே கன்டினியூ பண்ணணுமான்னு கேட்டிங்க அப்படின்னா 10 நாள் தான் உங்களுக்கு வந்து டைம்னு வச்சுக்கோங்க. ஸோ 11ஆவது நாள் இதை நீங்கள் வந்து அட்டனே வந்து பண்ணலை. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஒர்க்கு, எமர்ஜென்சி படிக்கவே இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் 11ஆவது நாள் பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து விட்டுட்டு நீங்கள் வந்து அடுத்து வந்து போயிருங்க. ஸோ நம்ம 30 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அகைன் விட்டதெல்லாம் வந்து படிக்கலாம். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம வந்து இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் அடுத்து போகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 10 நாள் எப்படி அர்ஜென்ட் ஒர்க் வந்ததோ அதுக்கு அடுத்த 10 நாள் அது இன்னொரு ஒர்க் வந்து வந்துடும். அப்படிங்க இந்த பாலிட்டியே கடைசி வரைக்கும் பார்த்தோம்னா வச்சுட்டே வந்து இருப்பீங்க. ஸோ 10 நாள் தான் வந்து டைம். இதை நீ முடிக்கலை அப்படின்னா அதுக்கு அடுத்து வந்து போயிருங்க. அடுத்த 10 நாளைக்கு நீங்கள் வந்து இதை வந்து முடிக்கணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் டே 21லேருந்து டே 30 வரைக்கும் உங்களுக்கு வந்து ஜாகிரஃபி. நம்ம வந்து ஜாகிரஃபியை ஃபோக்கஸ் டாஸ்கில் எப்படி பிரித்து கொடுத்துருப்போம் அப்படின்னா இந்தியன் ஜாகிரஃபி, தமிழ்நாடு ஜாகிரஃபி, சயின்ஸை ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதுக்கப்புறம் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், திருக்குறள்.
ஸோ திருக்குறளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 2 எண்ணம் வந்து கொடுத்துருப்போம். ஒன்று திருக்குறள் ஜிஎஸ் ஒன்று வந்து கொடுத்துருப்போம். இன்னொன்று திருக்குறள் ஆல் இன் ஒன் டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபோக்கஸ் டாஸ்கில் வந்து இருக்கும். ஸோ இப்போ திருக்குறள் ஜிஎஸ் யாருக்கு அப்படின்னா ஒரு சில பேர் வந்து குரூப் 1 எக்ஸாமுக்கு மட்டும் தான் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து படிப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து குரூப் 4 எக்ஸாமுக்கோ இல்லை குரூப் 2 பொது தமிழ் நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து படிக்க மாட்டீங்க. அப்போது உங்களுக்கு தமிழ் இருக்கக்கூடிய திருக்குறள் பார்த்தோம் அப்படின்னா வந்து வேண்டாம், ஜிஎஸ் சார்ந்தது மட்டும் வந்து போதும். ஸோ அப்படிங்கவங்க அந்த திருக்குறள் 2ல் உங்களுக்கு திருக்குறள் ஜிஎஸ் அப்படிங்கிற நேம் இருக்கிற ஃபோக்கஸ் டாஸ்க் நீங்கள் வந்து அதை மட்டும் வந்து அட்டன் பண்ணால் வந்து போதும். இதே நீங்கள் வந்து குரூப் 4 எக்ஸாம் படிக்கிங்க அப்படின்னா திருக்குறள் ஆல் இன் ஒன் டாஸ்க் அதை மட்டும் வந்து அட்டன் பண்ணுங்கள். அதில் வந்து பொதுத்தமிழ் சார்ந்தும் வந்துடும், ஜிஎஸ் சார்ந்தும் பார்த்தோம் அப்படின்னா வந்து வந்துடும். ஓகே, ஸோ இதை நீங்கள் வந்து டே 21லேருந்து டே 30 வரைக்கும் நீங்கள் வந்து முடிக்கணும். ஓகே, இப்போ வந்து டே 30க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் டே 30க்குள்ளே எல்லாம் முடிச்சிங்க அப்படின்னா வந்து ஓகே. நம்ம வந்து அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அடுத்த லெவல் நம்ம வந்து ஃபோக்கஸ் டாஸ்க்கோடு நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல் சிலபஸ் வந்து நிறைய முடித்து ஒரு 100 டைம் வந்து ரிவிஷன் வந்து பண்ணியாச்சு. அப்படி தானே நம்ம உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா வந்து 90 டேஸ் சேலஞ்சில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஸோ லெசன் வைஸ் டெஸ்ட்டு, டாபிக் வைஸாக ரிவிஷனு, டெய்லி டாஸ்க்கு, சூப்பர் டாஸ்க்கு இதெல்லாம் நீங்கள் முடிச்சா ஃபோக்கஸ் டாஸ்க்கு வந்து வந்திருக்கீங்க. ஃபோக்கஸ் டாஸ்க்கில் நீங்கள் வந்து இன்னும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்ட்ராங்காக வந்து எல்லாமே வந்து ரிவைஸ் பண்ணிட்டீங்க. இது நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 100 டைம் 200 டைம் ரிவைஸ் பண்ணதுக்கு ஈக்குவல். ஓகே, உங்களுக்கு இதுக்கப்புறம் நீங்கள் ஃபோக்கஸ் டாஸ்க்கை முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரெகுலராக ஃபுல் டெஸ்ட் வந்து இருக்கும். இந்த டே 30க்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு சில டாபிக் ஒரு சில சப்ஜெக்ட் நீங்கள் வந்து முடிக்கலை, நான் வந்து கன்டினியூஸாக வந்து 10 அட்டம்ப்டில் நான் வந்து 9, 10 நான் வந்து வாங்கலை அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து அகெயின் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து எதுலலாம் வாங்கலையோ அதை வந்து அடுத்த ஒரு 10 நாளில் கம்ப்ளீட் பண்ண வந்து பாருங்கள். ஸோ நீங்கள் அடுத்த ஒரு 10 நாளில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் பாலிட்டியில் வந்து நான் மொதல் 10 நாளில் 10க்கு வந்து 5, 6 தான் வந்து எடுத்தேன். ஸோ வந்து 20க்கு நான் வந்து ஒரு 10, 12 தான் நான் வந்து எடுத்தேன். ஸோ இப்போ 20 கொஸ்டின் வருது அப்படின்னா நீங்கள் வந்து 19, 20 இல்லை வந்து 18 இந்த ரேஞ்சில் நீங்கள் வந்து வரணும். சப்போஸ் நான் வந்து அந்த மாதிரி வந்து வரல, 20க்கு நான் வந்து 10 தான் வந்தேன், 8 தான் வந்தேன் அப்படின்னா நீங்கள் வந்து 20க்கு 20 ஸோ 10 கொஸ்டின் வந்தது அப்படின்னா 10க்கு 10 நீங்கள் வந்து அந்த மாதிரி ஃபுல் மார்க் வந்து கன்டினியூஸாக வந்து வாங்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து படிச்சே வந்துருக்கணும், ரீடேக் பண்ணிட்டே வந்துருக்கணும். நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணணும், படிக்கணும்லாம் வந்து வேண்டாம். ஜஸ்ட்டு நம்ம எல்லாமே குவிஸாக தான் வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து ரீடேக் பண்ணிட்டே வந்து இருக்கணும். நம்மளோட டாஸ்கோட எல்லா கான்செப்ட்டுமே பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணாமல் குவிஸாக ரீடேக் பண்ணி வந்து படித்து முடிச்சிடலாம். நம்ம வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்காண்டி ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா 90 டேஸ் சேலஞ்சு, இதில் நீங்கள் வந்து லெசன் 1 இதை நீங்கள் வந்து படித்து எழுதணும். நம்ம அதுக்கு இந்த வீடியோ வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து படித்து எழுதுறதுக்கான லெசன் டெஸ்ட்லாம் வந்து முதல்ல வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டாஸ்கோட கான்செப்ட் நீங்கள் வந்து படிக்காமல் கஷ்டப்படாமல் குவிஸ் பேஸில் இது எல்லாமே ஒரு கேம் மாதிரி தான் வந்து ஆன்லைன் கேம் மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டு இருந்தீங்க அப்படின்னாலே இது போதும். நம்ம வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ட்ராக்கிங் ஷீட் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அந்த ட்ராக்கிங் ஷீட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேஜ் இந்த மாதிரி தான் வந்து எம்டியாக வந்து இருக்கும். ஸோ இந்த பேஜில் நீங்கள் வந்து இங்கே ஃபோக்கஸ் டாஸ்க் அதை வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, மாடர்ன் ஹிஸ்ட்ரி, மிடிவல் ஹிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு ஜாகிரஃபி இந்த மாதிரி போட்டுட்டு வழக்கம் போல் நீங்கள் இந்த ஃபோக்கஸ் டாஸ்கில் ஒவ்வொரு அட்டம்ப்ட்லையும் என்ன மார்க் வாங்குறீங்க அதை இங்கே வந்து என்ட்ரு பண்ணிட்டே வந்து வாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிட்டே வரும்போது நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தோம் அப்படின்னா வந்து 10க்கு 10, 10க்கு 10, 10க்கு 10 இந்த மாதிரி வந்து ஒரு 10 சப்ஜெக்டில் வந்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க, அவ்வளோதான். ஸோ அப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஃபோக்கஸ் டாஸ்க்குள்ளே வந்தோடனே முதல்ல ஷீட் ஆல்ரெடி உங்கள்கிட்ட வந்து இருக்கும், இல்லை அப்படின்னாலுமே அதை வந்து பிரிண்ட் போட்டு வந்து வச்சுக்கோங்க. நம்ம உங்கள்கிட்ட சப்போஸ் இந்த லிங்கே இல்லை அப்படின்னாலும் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து லிங்க் வந்து அனுப்பிடுறோம். இது வந்து பிரிண்ட் போட்டு வந்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ இதான் வந்து டே 1 to 10, அதுக்கு அடுத்த 10 நாள், அதுக்கு அடுத்த 10 நாள். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இதுக்கப்புறம் ஜிஎஸ்க்கான ஃபுல் மார்க் டெஸ்ட் மாதிரி வந்து டெய்லி வந்து வரும். அதுக்கு இது போக பார்த்தோம் அப்படின்னா வந்து கரண்ட் அஃபேருக்கான டெஸ்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து வரும். ஆப்டியூடும் பார்த்தோம் அப்படின்னா சைட் பை சைடாக வந்து இருக்கும் உங்களுக்கு இதில். ஸோ அப்போ நீங்கள் ஜஸ்ட்டு பண்ண வேண்டியதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபோக்கஸ் டாஸ்க்குள்ளே வந்தோடனே 30 நாளில் ஃபோக்கஸ் பண்ணி சப்ஜெக்ட் வைஸாக வந்து முடிச்சிருங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி சப்ஜெக்ட் வைஸாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட கான்ஃபிடென்ட் இன்னும் பல மடங்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து பில்டப் ஆகும். நம்ம அதனால தான் இந்த மாதிரி உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஒரு சில பேர் வந்து ப்ரோ எப்படி இந்த ஃபோக்கஸ் டாஸ்கில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்பீங்க. ஸோ இந்த ஃபோக்கஸ் டாஸ்கில் யாருமே பே பண்ணலாம் ஜாயின் பண்ண முடியாது. இந்த ஃபோக்கஸ் டாஸ்க் அப்படிங்கிறத பார்த்தோம்னா நம்ம நெக்ஸ்ட் லெவல் டாஸ்க்கை ஆப்பில் வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் வந்து நம்மளோட மெயின் சீரீஸு 90 டேஸ் சேலஞ்சோ இல்லை வந்து சூப்பர் ஸ்டார் பேட்சோ அதில் நீங்கள் வந்து முதல்ல ஜாயின் பண்ணி அதை வந்து ரெகுலராக கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் பார்த்தோம் அப்படின்னா
இந்த ஃபோக்கஸ் டாஸ்க் வந்து ஆட் ஆகும். மற்றபடி நீங்கள் வந்து எவ்வளோ பே பண்ணாலும் இந்த ஃபோக்கஸ் டாஸ்க் உங்களால் ஜாயின் பண்ண முடியாது. ஓகே, அப்போ நீங்கள் வந்து புதுசாக படிக்கணும்னு நினைக்கிறவங்க 90 டேஸ் சேலஞ்சில் ஜாயின் பண்ணி ஸோ அந்த சேலஞ்சை நீங்கள் வந்து ரெகுலராக அட்டன் பண்ணும் போதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த ஃபோக்கஸ் டாஸ்க்கை வந்து ஆக்டிவேட் பண்ணிடுவோம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வந்து நமக்கு வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணிடலாம். 90 டேஸ் சேலஞ்சை பற்றினா ஃபுல் டீட்டெயில் வீடியோ நம்ம வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லேருந்து கொடுத்துருக்கோம். ஸோ வந்து அதை வந்து பார்த்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.